எந்த பிரகிருதி எப்படி எப்படிலாம் தூக்கத்துலேருந்து எந்திரிப்பாங்கன்றது பார்க்கலாம். டேய் ஆதித்யா, என்னடா சத்தம் கேட்டுச்சா? சத்தம்லாம் கேட்கல எனக்கு. டேய் ஏதோ கீழே விழுந்த மாதிரிடா, சவுண்ட் ஏதாவது கேட்டுச்சா? தூங்குறவன் எழுப்பி சவுண்டு கேட்டுச்சாவாம். இது நம்ம வீட்டு ஸ்பூனே இல்லையேடா. ஏய் எந்திரா ஒரு நிமிஷம், இங்க பாரேன், இது நம்மதான் பாரு. டேய் இது எங்க எந்திரா வந்துச்சு? அவன் ஏதாவது சாப்பிட்டு போட்டிருப்பான்டா. சூர்யா. டேய் அப்பெல்லாம் உனக்குன்னா அவன் எந்திரிக்க மாட்டான்டா, எட்டு வருடா அவனை. ஏய் சூர்யா, இவனை இதெல்லாம் செட் ஆகாது, நீ பாட்டில் கூட. காலங்கத்தால ஆரம்பிச்சிட்டிங்களாடா? என்னடா உங்க பிரச்சனை? உயிரை வாங்குறீங்க, தூங்க விடுங்கடா. டே இது என்னன்னு தெரியுமா? இது எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரியுமா? தெரியலையே. இது விழுந்த சவுண்ட்ல தானே நான் காலங்கத்தால எந்திரிச்சேன். அட பாவீங்களா, இதுக்காடா என்ன எழுப்புனீங்க? இதுக்காதான்டா அவன் என்ன எழுப்புனா, நான் உன்னை எழுப்புனேன். அட போங்கடா, முக்கியமான வேலை இருக்கு, அதுக்கே நான் போறேன். இப்படி என்ன முக்கியமான வேலை? எங்க முக்க தான் போறான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சின்ன சவுண்டுக்கே வாதம் எந்திரிச்சிட்டாரு, கொஞ்சம் எழுப்புனதுக்கு பித்தம் எந்திரிச்சிட்டாரு. பட் ஆனால் கபத்தை பார்த்தீங்களா, அவர் எழுப்புறதுக்கு எவ்வளோ கஷ்டம் ஆச்சுன்னு. தூக்கம் விஷயத்தில் வாதம் பித்தம் கபம் இப்படியெல்லாம் தான் பிஹேவ் பண்ணும்.